ஹலோ. இப்போ நம்ம பார்க்க போற சாப்டர் கொனிக் செக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து எலிப்ஸ் கான்செப்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தா வந்துட்டு அந்த எலிப்ஸோட ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும் வித் த கிவன் கண்டிஷன்ஸ். ஸோ இங்கே வந்து இந்த வீடியோவில் என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மேஜர் ஆக்சிஸோட எண்ட் பாயிண்ட்ஸும் மைனர் ஆக்சிஸோட எண்ட் பாயிண்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. பை யூசிங் தோஸ் conditions we have to find the equation of the ellipse. Okay, so major axis ஓட format எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று வந்து a comma 0 ஒரு செகண்ட். ஸோ என்னென்ன ஃபார்மேட்ல இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் a comma 0 அண்ட் 0 comma பிளஸ் ஆர் மைனஸ் b. ஸோ இது வந்து மேஜர் ஆக்சிஸோட எண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இது வந்து மைனர் ஆக்சிஸோட எண்ட் பாயிண்ட்ஸ். அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி இருந்தா என்னவா இருக்கும்னா ஆக்சிஸ் வந்து அதாவது மேஜர் ஆக்சிஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா let us y is equal to 0 which is x axis. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கும்போது இந்த ஃபார்மேட்ல தான் இருக்குது. ஸோ ஏவோட வேல்யூ இங்க 3, பியோட வேல்யூ 2. ஸோ ஏ இஸ் கிரேட்டர் than பி அண்ட் மேஜர் ஆக்சிஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்படின்னா என்ன ஃபார்மேட்ல இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் is equal to 3 squared is 9 and y square over 2 squared is 4 equal to 1. So a equal to 3, b is equal to 2, major axis is x axis and the formula equation is x squared by 9 y squared by 4 equal to 1. Okay, this would be the answer. Next question follow. So end of the major axis is 0 comma plus or minus square root 5 and end of the minor axis is plus or minus 1 comma 0. So இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? end of major axis என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா 0 comma plus or minus ஏன் இருக்குது. end of minor axis பார்த்தோம்னா plus or minus b comma 0 ஃபார்மேட்ல. ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம்னா மேஜர் ஆக்சிஸ் வந்து x is equal to 0, that is y axis. ஓகேவா? ஸோ அப்படின்னா அதனுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் y squared plus a squared plus y squared by b a squared plus x squared by b squared equal to 1. இந்த ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஏவோட வேல்யூ வந்துட்டு square root 5. ஸோ a squared is 5 and b squared is equal to b is equal to 1. So b squared equal to 1. So formula என்ன equation என்ன x squared by 1 plus y squared by 5 equal to 1. So a ஓட value is 5 root 5 and b ஓட value is 1. Major axis is y axis. So x square plus y square by 5 equal to 1. This would be the answer. Okay. Okay, that's all. Thank you. Bye bye.